வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் இயர்ஸ். ஸோ ஒரு பரபரப்பே இல்லாத மேட்ச் இருக்குன்னே தெரியாம நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் இப்பதான் முடிஞ்சது. 5 நாள் டெஸ்ட் மேட்ச். ஆனா ஒரு விறுவிறுப்பே இல்லாம 3 நாள், சாரி 2.5 நாள்லயே முடிச்சிட்டாங்க. இன்னிங்ஸ் விக்டரி. ஸோ அதை பத்தி லைட்டா டச் பேஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்குவாட் அனாலிசிஸ்க்கு போயிடுவோம். வெஸ்ட் இண்டீஸோட, சாரி ஆஸ்திரேலியாவோட ஓடிஎன் T20க்கு ஸ்குவாட் விட்டுருக்காங்க, அதுக்கு போயிடலாம். ஸோ மேடி, உன்னோட இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்சை பத்தி குவிக்கா சொல்ல, அடுத்து போயிடலாம். கம்ப்ளீட் பியூர் டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. அதை பத்தி சொல்லு. ஒரு 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 மணி நேரம் கூட வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க மேட்ச்ல இல்ல, ஏதோ ஆடணும்னு ஆடின மாதிரி இருக்காங்க. கமெண்ட்ரிலுமே அதான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப பாவமா இருக்கு அவங்க வந்து இப்படி ஜஸ்ட் டாமினேட் பண்றது, கிரௌடும் இல்ல. நிறைய விஷயம் பாக்குறப்ப வந்து ஒரு ரொம்ப ஒன் சைடு அஃபேரா இருக்கு. ஒரே ஒரு பாசிட்டிவ் வந்து துருவ் ஒரு நல்ல சீல் பண்ணிக்கிற பொசிஷன்ல ஆடுறாரு. சாய் சுதர்சன் மிஸ் பண்ணிட்டாரு, அவர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அங்க இருக்க பேட்ஸ்மேன்ஸ்க்கு எல்லாமே தெரியும் நமக்கு ஒரு இன்னிங்ஸ் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இன்னும் கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாம் சாய் சுதர்சன் மாதிரி ஒரு ஆள் வந்து. ஏன்னா இன்னும் பிளேஸ வந்து சிமெண்ட் பண்ணல. பின்னாடியே தேவதத் படிக்கல் நல்லா ஆடுறாரு, அண்ட் ரஜத் பட்டீரும் டொமஸ்டிக்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் உங்களுக்கான பிளேஸ வந்து சீல் பண்ணிருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாரு. துருவ் ஜுரல் அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் அட்வான்டேஜ். துருவ் ஜுரல் வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த 90 எங்க ஆடுவாரு, ராஞ்சில ஆடுவாரு ஆஸ்திரேலியா. ஒரு 90. இங்கிலாந்துக்கு அங்கதுக்கு ஆமா அப்புறம் ஆமா நல்ல ஆமா. நல்ல ஒரு கமிட்மெண்ட் உள்ள பிளேயர், நல்ல டிஃபென்ஸ் உள்ள பிளேயர், ஸ்பின்ன நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ நிறைய சான்சஸ் இருக்கு, அவருக்கு வயசும் நிறைய இருக்கு. ஒரு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் டெஸ்ட்ல கிடைச்சிட்டாருன்னு சொல்லியிருக்கு. அண்ட் அவரை ஓடிஐயும் வந்து இது பண்ணியிருக்காங்கன்றப்போ அவருக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இதை வந்து நல்லா அவருக்கு சீல் பண்ணிக்கிறது. ஸோ துருஜுரு தான் ஒரு பெரிய பாசிட்டிவ். மோரோவர் அதை அப்படியே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் 2 நாள் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம துருவ் ஜுரல் முன்னாடியே பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம பண்ட் இல்லாத குறைய வந்து கேஎஸ் பரத் அப்புறம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ரொம்ப இதா இருந்தது. அதுக்கப்புறம் ஆஹ், இப்போ துருவ் ஜுரல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸ் சிக்ஸ்ல வந்து ஆடுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியாவிலுமே நிறைய பேர் இப்போ செகண்ட் விக்கெட் கீப்பரா கூட 11லே ஆடலாம், ஜஸ்ட் ஃபீல்டரா கூட நான் ஆடலாம்னு சொல்லியிருந்தேன். துருவ் ஜுரல் நல்லா கேப்பபிள் பேட்டர். ஸோ அதை ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் மேபி லோயர் டவுன் த ஆர்டர்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்லாட் ஓப்பன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவருக்கு போக சான்சஸ் இருக்கு நிறையா. ஸோ வாய்ப்பு இருக்கு, அது வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. ஆமா, சாய் சுதர்சன் இந்த மாதிரி ஒரு ஹோம் கேம்லலாம் நல்லா ப்ரூவ் பண்ணி அந்த நம்பர் 3 சீல் பண்ணணும். ஏன்னா செலக்டர்ஸ் வந்து லாங்கர் ரன்ல பாக்குறாங்க. ஸோ அவர் வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஹோம்ல வந்து ரன் தேத்திக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து இவனை நம்ம தூக்க முடியாது. ஒரு 2 இன்னிங்ஸுமே 100 அடிச்சிட்டாங்க. துருவ் ஜுரல் வந்து 100 அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி அவர் ஒரு 100 அடிச்சிருந்தாருன்னா அவரோட இடத்த வந்து சீல் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஹி காட் த டேலண்ட். அதனால அவர் வந்து அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே கலக்கிட்டாங்க இந்தியா. ஸோ பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. கிரவுட் ஆனா எதுவும் இல்லை, ஏன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் யாரும் ஆடல. ரோஹித் சர்மா இல்ல, விராட் கோலி இல்ல. அண்ட் ஆல்சோ இப்பதான் அந்த ஏசியா கப்போட பரபரப்பு எல்லாமே முடிஞ்சு ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு. அண்ட் அதுவும் இல்லாம ஒரு ஒன் சைடு அஃபேர் டெஸ்ட் மேட்ச். ஸோ அதுதான். அந்த மாதிரிலாம் ஒரு வந்ததுனால ஆஸ்திரேலியா மாதிரி தான் ஒண்ணுமே கிரௌட் பண்ண வந்திருக்கும். முடியல. ஒரு உம் ஆஸ்திரேலியாவோ ஒரு இங்கிலாண்டோனா ஒரு மாதிரி கிரௌடு ஒரு டீசெண்டா வந்திருக்கும். அங்க இருந்தும் வந்திருப்பாங்க, பார்மி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிரௌடு வந்திருக்கும். அதுதான் இல்ல. அந்த துருஜுரை பத்தி இன்னொரு பாயிண்ட் வந்து, துருஜுரை நல்லா கீப்பிங் பண்றாரு. அந்த ரெஜிமன் சாஹாவோட உம் ஃபீல் கொடுக்குறாரு, பறந்து போய் பிடிக்கிறது, டிஆர்எஸ் டெசிஷன்ஸ். ஸோ நிறைய அவரே அவரோட இன்புட்ஸ் நிறைய காமிக்கிறாருன்றப்போ தென் அது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ரொம்ப நாளா பேக்கப் விக்கெட் கீப்பரே இல்லாம சாஹா வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கேஎஸ் பரத், இஷான் கிஷன் வச்சு ட்ரை பண்ணாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் துருதுரோட பெரிய அட்வான்டேஜ். வெஸ்ட் இண்டீஸ் பாவம், இதுக்கப்புறம் இதுல இருந்து என்ன சீக்கிரம் டூரை முடிச்சு விடுறதா, நாங்க ஊருக்கு போறன்ற மாதிரி தான் ஆடுறாங்க. கூடிய நேரத்துல அவங்க வந்து டெஸ்ட் ஸ்டேட்டஸ் இழந்துருவாங்களோன்னு ஒரு தாட் இருக்கு. ஏன்னா ரொம்ப பேடா ஆடுறாங்க. பங்களாதேஷ் அந்த மாதிரி ஆள் கூட நல்லா பெட்டரா நமக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க. சோ சார், வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் எப்படி இருக்காங்க. ஆமா, அதை நம்ம சொல்லி பேசி ஒன்றும் பண்ண முடியாது. போர்டு அண்ட் மற்ற பிளேயர்ஸ் இல்லை, அவங்களுக்குள்ள அந்த பாலிடிக்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் சரியானாதான் அந்த பழைய நிலைமைக்கு வரும். அது ஒரு இதுதான். சரி, ஓகே, நம்ம அப்படியே இப்போ பார்ட் 2க்கு வந்துடலாம். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா T20 அண்ட் ஓடி ரெண்டு ஃபார்மேட்டுக்குமே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டபிள் சேஞ்சஸ். அண்ட் தலைமையவே மாத்திருக்காங்க. ரோஹித் சர்மா அவ்வளவுதான், அவரோட கேப்டன்சி வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஓட வெற்றிகரமா அவரோட கேப்டன்சிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் டவுன் த லைன்,
சுப்மான் கில் வழக்கம் போல அவரை தான் ஆல் ஃபார்மட் பிளேயர்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க. அதனால திரும்ப ஒரு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ கேப்டன்சியும் வந்து கொடுக்காம கேப்டன்சியும் ரிமூவ் பண்ணிட்டு டீம்ல இருந்தே அவரை வந்து சாக் பண்ணிட்டாங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில வந்து ஒரு பயங்கர பேக்லாஷ் ஆயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் மேபி இன்னும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு ஸ்ட்ராங் ஸ்பெகுலேஷன்ஸ் என்னன்னா December 6 வந்து போத் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட ஹோம் மேட்ச்ல வந்து ஒரு ஃபேர்வெல் இருக்கும், பிட்டிங் ஃபேர்வெல் சவுத் இருக்குங்கிற ஆப்பிரிக்கா. மாதிரியும் December 6 இருக்கிற மேட்ச்ல வந்து ஒரு ஃபேர்வெல் இருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அது மோஸ்டா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க உங்களோட சர்வீசஸ் போதுங்கிறதுனாலதான் இந்த இந்த சேஞ்சோட அர்த்தமே. ஏன்னா யசஸ்வி இருக்காரு, அப்புறம் வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அபிஷேக் சர்மா லைன்ல இருக்காரு. ஸோ அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா இந்தியா ஏல போட்டு போல போலன்னு பொழந்துட்டு இருக்காரு. பிரியான்ஸ் இல்ல, சூரியவன்சி. வைபவ் பிரியான்ஸ் சூரியவன்சி. ஆர்யா, சூரியவன்சி. ஆமா, ரெண்டு பேருமே. அதனால ஆள் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட சர்வீசஸ் போதுங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ விராட் கோலிக்குமே வந்து ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் இன்னும் வரல, ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்ளை எதுவுமே வரலங்கிற மாதிரியும் ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ். ஸோ என்ன கேட்டா அவங்க 2027 விராட் கோலிக்கு மேபி இன்னும் சான்சஸ் இருக்கு. ஸ்டில் அவங்களுக்கு அந்த அதே இதோட கண்டினியூ பண்ணா, அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இது பண்ணா. பட் ரோஹித் சர்மாக்கு என்ன கேட்டா அவ்வளவுதான், இதோட டோர்ஸ் க்ளோஸ்ட். அவர் 2027 ஆட மாட்டாரு வேர்ல்ட் கப் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வேற எந்த காம்படிட்டிவ் இதுவும் ஆடுறது இல்ல, ஜஸ்ட் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாரு. அண்ட் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, T20 ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஒரு ஃபார்மெட்டை மட்டும் இன்னும் எத்தனை கேம்ஸ் இருக்குன்னு தெரியல ஓடிக்குன்னு கொஞ்சம். ஏன்னா அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் வருது, அப்புறம் ஐபிஎல் வந்துடும். ஸோ எவ்வளோ இதுன்னு தெரியல. ஸோ அதனால உன்னோட உன்னோட தாட் ப்ராசஸ் என்ன? ரோஹித் சர்மா ஆக்சுவலாக தூக்கியிருக்க கூடாது, பட் உன்னோட தாட் ப்ராசஸ் என்ன? நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் மூலியமா வளர்ந்தவங்க, இந்த ஃபேன்ஸ் ஆகட்டும், இந்தியன்ஸ் ஆகட்டும். ஸோ கம்பீருக்கு வந்து அது பிடிக்கல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அது பிடிக்கல. அவர் எடுத்தப்பயா அந்த டெசிஷன் எல்லாமே தெரியுது. சி, ரோஹித் சர்மாவை பத்தி எடுக்கணும்னா, ரோஹித் சர்மா வந்து ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு கேப்டன்சி எடுத்தார். உண்மையை சொல்லப்போனா நம்ம அதுக்கப்புறம் விளையாடின மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் வந்து 25 மேட்ச் விளையாடிருக்கோம். 25 மேட்ச்ல 24 மேட்ச் வின் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு லாஸ். அந்த லாஸ் இட் வில் ஹான் அஸ் ஃபார் எவர். அந்த 19th நவம்பர் ஃபைனல். இன்சிடென்ட் மட்டும் தான். மத்தபடி ஒரு டாமினன்ட் விக்டரி, அதாவது ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்ல இவ்வளவு டாமினண்டா கண்டினியூஸா வின் பண்ண முடியாது. ஒரு 2 வருஷத்துல ஒரு சாம்பியன்ஸ் டிராபி, ஒரு வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப்ன்றப்போ அந்த மாதிரி ஒரு கேப்டன். அண்ட் மோர் ஓவர் அவரோட கேப்டன்சி தான் அவரோட பேட்ஸ்மேன்ஷிப்பையும் வந்து நிறைய நம்ம ட்ரைவ் பண்ணிச்சு. நம்ம சொல்லலாம் ரோஹித் சர்மாக்கு வந்து பெருசா பேட்டிங் ரெக்கார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த பவர் பிளேல அவர் அடிச்சு கொடுத்த அந்த ரன் தான் நமக்கு பின்னாடி வந்து நல்ல பர்சீவ் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் விராட் கோலியோட காம்னஸ் இந்த மிடில். ஸோ அந்த காம்பினேஷன்ஸை வந்து நீங்க ரன்ஸா பார்க்க கூடாது. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல போய் நீங்க ஆடுறப்போ யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மிடில். நீ என்னதான் அபிஷேக் சர்மா அப்படின்னு சொன்னாலும் சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ் இஸ் நாட் ஈஸி டு ஜட்ஜ். ஒரு ஹோம் வேர்ல்ட் கப்பா பிரச்சனையே கிடையாது. ஸோ 2024 ரிட்டையர் ஆனாங்க, நம்ம திருப்பி ஈஸியா வந்துடலாம், ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்ஸ் நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு அவே சீரியஸ் போறப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம திருப்பி இங்கிலாந்து கூட ஓடிஐ சீரியஸ் ஆட போறோம். அதுக்கப்புறம் நிறைய அவே சீரியஸ் ஆட போறோம் நியூசிலாந்து கூட அப்படின்றப்போ. ஸோ அந்த மாதிரி அவே சீரியஸ்ல இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கஷ்டம். நான் வேர்ல்ட் கப் அவேன்றதுனால ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பா வச்சுப்பேன். இப்ப கேப்டன்சி சேஞ்சுன்றது வந்து எனக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா கில்லுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு மொத்தமாவே 15 ஓடிஐ தான் இருக்கு. ஸோ ஒரு வைஸ் கேப்டனா கில் இருந்துட்டு ரோஹித் சர்மா கூட ட்ரெயின் ஆகலாம். ஏன்னா நிறைய ஓடிஐல கில் வந்து வைஸ் கேப்டனா இதுவாவே ஆகல. ஓகேவா, ஜஸ்ட் ஓகே எனக்கு ஆல் ஃபார்மட் கேப்டன் வேணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. லக்கிலி இங்கிலாந்தோட ஒரு இங்கிலாந்து சீரீஸ் டிரா ஆனதுனால நம்ம வந்து பெருசா மறந்துடும். அதுதான், அங்கேயும் நிறைய டாக்டிக்கல் எரர்ஸ், நிறைய விஷயம் அந்த இருந்தது. லாஸ்ட் டே மட்டும் நமக்கு ஃபேவரா போகாம இருந்தா இன்னைக்கு ரிசல்ட்டே வேற, 3-1 தோத்துருப்போம். நீ பயங்கர பேக்லாஷ் ஆயிருக்கும். அதுதான் சொல்றேன். சோ யூ கான் டேக் இட் ஃபார் கிராண்டட். அந்த டெஸ்ட் சீரிஸோட டிராவை நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க முடியாது. பட் எட் அவர் இன்னும் கேப்டன்சி நிறைய விஷயம் கத்துக்கணும். அதனால ரோஹித் சர்மா வந்து அப்படி அஜித் அகர்வால் சொன்னார், ரோஹித் சர்மா விராட் கோலி இருந்து அவங்களுக்கு கத்து தருவாங்க. பட் எனக்கு அப்படி தெரியற மாதிரி இல்ல. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் ரோஹித் சர்மாக்கு ஆனா இன்னும் எனக்கு கண்டினியூஸா போன வருஷம் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி. அதுக்கு முந்தின வருஷம் தான் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம். பட் ஸ்டில் பாஸ் பண்ண ஆடிக்கலாம் இப்ப. ஆஹ் பாஸ் பண்ண ஒரு டக்குனு கால் வருது. அதான்டா மாப்பிள. இப்போ ரோஹித் சர்மா ஆடி இருக்கலாம், கண்டினியூஸா 2 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. இன்னொரு இதுக்கு வந்து இன்னும் அவ்வளோ டைம்லாம் இல்லை. அண்ட் ஏஜ் அகைன் ஒரு ஃபேக்டர் தான். நீங்க 39 வயசு ஆயிடுச்சு நீ விளாடக்கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது.
ஸ்டில் அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருந்து அண்ட் அவர் ஃபிட்னஸ் இல்ல, இப்ப ஏதாவது ஒரு ரீசன்னால இப்போ நீங்க ஆட முடியாதுன்னு சொன்னா ஓகேங்க, இல்ல இன்ஜுரி, இல்ல அவரால் அந்த வயசுக்கு ஆட முடியாது அப்படின்னா. ஸோ அவர் எல்லாமே இருக்கு, ஃபிட்னஸ் இருக்கு, ஹிஸ் ப்ரூவிங் இஸ் ஃபிட்னஸ். அப்புறம் அவர் இன்ஸ்டாகிராம் அவரோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து தான் இருக்கும் ஹவு ஃபிட் ஹி இஸ். எல்லாமே இருக்கும்போது இது ஒரு தேவையில்லாத வேலை மாதிரி தான் தெரியுது. ஆனா இப்ப கம்பீருக்கு வந்து ஒண்ணும் இல்லை, இப்ப எல்லாமே ஜெயிச்சுட்டே வர்றாங்கல்ல, ஸோ அதனால அவங்க சொல்றதான் பண்ணு நினைப்பாங்க. ஒரு பாயிண்ட் அவர் வந்து ஒரு பழைய இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரே கேப்டனோட ஒர்க் பண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனாலதான் சொன்னேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது கம்பீரோட சாய்ஸ் தான். ரோஹித் சர்மாவோட இன்புட்ஸ் வந்து ப்ராபப்ளி அவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். நாங்க இவ்வளவு நாளா டீமை மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஏன்னா நீ நோட் பண்ண தெரியும், அந்த ஓடி டெஸ்ட்ல எல்லாம் ஒரு மாதிரி கம்பீரோட டீமா வருது. வாஷிங்டன் சுந்தரோட இன்க்ளூஷன்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டியோட இன்க்ளூஷன்ஸ், அதுக்கப்புறம் துருவ் ஜுரல். ஸோ அவங்க வந்து அவங்க கம்ஃபர்டபுளான டீமையே வந்து பர்சீவ் பண்றப்போ அவங்க டக்குன்னு ரெண்டு பேர் வந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் மாத்த முடியாதனால நீங்க வந்து ஆடிட்டு போங்கன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இது வந்து ஒரு கோச்சிங் ஸ்டாஃபோட கம்ப்ளீட் டிசிஷன் தான், செலக்டர்ஸோட டிசிஷன் கிடையாதுன்னு சொல்லினா. அது ஒண்ணு. இதோட இன்னொரு ஆள் பாத்தியா, இப்ப கம்பீர் வந்து அவருக்கு வேணுங்கிற ஆள்னா ஹர்ஷித் ராணா. எப்படி அவர் ஆமா. இப்போ சுப்மன் கில்லுக்கு அப்புறம் ஆல் ஃபார்மட் பிளேயர் வந்து ஹர்ஷித் ராணா தான். பும்ரா கூட இல்ல ஓடி சீரீஸ்ல, ஹர்ஷித் ராணா இருக்கிறாரு. அவர் எப்படியும் பிளேயிங் லெவன்லயும் சான்ஸ் கொடுப்பாங்க, ஹர்ஷ்தீப் ஆட வைக்க மாட்டாங்க, ஹர்ஷித் ராணா சான்ஸ் கொடுப்பாங்க. அவர் எந்த ஒரு பெருசா அவருக்கு இவ்வளவு நாள் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிலையுமே, இப்போ அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கூட, சாரி, யுஏஇ கூட ஒரு மேட்ச் கிடைச்சு சான்ஸ் கிடைச்சது, அதுலயுமே அவர் எதுவும் பண்ணல பெருசா. ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் கிடைச்சது, அதுலயும் அவர் எதுவும் பெருசா பண்ணல. டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியால ஒன்றும் பெருசா பண்ணல. ஓடியில இங்கிலாந்து கூட லோக்கல் ஹோம்ல ஒரு மேட்ச், அதுலயும் ஒன்றும் பண்ணல. ரஞ்சி, துலீப் ட்ராஃபி, அப்புறம் விஜய் ஹசாரே, அதுலயும் ரிமார்க்கபிள் விக்கெட் எடுத்தாரு, ரிமார்க்கபிளா எதுவும் பண்ணல. இந்தியன் டீமோட கேட்ஸ ஓபன் பண்ணி வர்ற அளவுக்கு ரிமார்க்கபிள் எதுவும் பண்ணல. அதுக்கு பார்த்தா உனக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா கலீல் அகமது இருக்கிறாரு, அப்புறம் அன்சுல் கம்போஜ் இருக்கு. அன்சுல் கம்போஜ் எல்லாம் ஒரு யங் கமோடிட்டி. அவர் நல்ல ஒரு 10 விக்கெட் ஹால்லாம் எடுத்தாரு ஒரே இன்னிங்ஸ்ல. அப்புறம் நல்லா இங்கிலாந்துலயும் சான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நீ இங்கிலாந்துல போய் ஸ்ட்ரைட்டாவே சான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்தியால இந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் நீங்க வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலரே வேஸ்ட் தான். பும்ரா மொத்தமே அங்கிட்டு ஒரு 10 ஓவர் 5 ஓவர் அவங்க தான் போட்டாரு. சோ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்ப அன்சுல் கம்போஜுக்குலாம் இங்க சான்ஸ் கொடுத்துருக்கணும். பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு அன்சுல் கம்போஜ் இங்க ஆட வச்சிருக்கணும். அவருக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும். ஏன்னா 4 5 மேட்ச் இப்ப ஆஸ்திரேலியால ஆடுறாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கேப்பை கொடுத்து ஜெர்சி ஒயிட் ஜெர்சியை போட்டு இங்கிலாந்து லார்ட்ஸ்ல போய் பவுலிங் போடு, மான்செஸ்டர்ல போய் பவுலிங் போடனா அவர் எப்படி போடுவாரு? ஸோ அந்த கான்பிடன்ஸ் அவங்க இங்க கொடுக்காம திரும்ப இங்க ஆடின பிளேயர்ஸே பும்ரா சிராஜ் ஆட வச்சுட்டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு போனா மட்டும் பிரசித் கிருஷ்ணா, இல்ல அன்சுல் கம்போஜ், ஹர்ஷித் ராணா, அப்புறம் கலீல் அகமதுக்கு ஒரு பேக்கப் பவுலர்ஸ் 4 பேர். அவங்க யாரு என்ன நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஹர்ஷித் ராணா வந்து கம்பீரோட செல்ல பிள்ளை, அதனால அவர் வந்து கண்டிப்பா இருப்பாரு. அதை சொல்லி சொல்லி வாய் தான் வலிக்குது, இதை பேசி வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இன்னொரு மேஜர் இது வந்து ஜடேஜாவுக்கு வந்து ஓடியில வந்து கல்தா கொடுத்துட்டாங்க. ஜடேஜா வந்து அப்படியே நைஸா, இது வந்து எதுவுமே இல்லாம ஸ்பெகுலேஷன்ஸே இல்லாம நைஸா வந்து கம்யூனிகேஷன் சொல்லி கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா வந்து பேஸ் ஆல்ரவுண்டர், அக்ஷர் பட்டேல் ஸ்பின் ஆல்ரவுண்டர். இது போக இன்னொரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் தேவையில்ல, அதுக்கு மேல நாங்க 2 ஸ்பின்னர்ஸ் ஆடிட்டு போயிடுவோம். வருண் அண்ட் குல்தீப் T20 என்ன பண்றாங்களோ அதே இது நாங்க பண்ணிடுவோம். இன்னும் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு இன்னொரு வெரைட்டி வாஷிங்டன் சுந்தரா வந்து ஆட் பண்ணிப்போம் வாஷிங்டன். அப்படிங்கிற மாதிரி. அதனால ஓகே, அதான் அது கூட ஓகே தான். அவங்க டெஸ்ட்ல வந்து அவரை இது பண்ணிட்டு இதுல ஓடியில வந்து இது பண்றாங்க. ம். அதுதான் ஜடேஜாவோட எக்ஸ்பிரஷன் பத்தி பேசிட்டு இருந்தேன். ஜடேஜாவுக்கு வந்து அந்த ஒயிட் பால்ல அந்த ட்ரிஃப்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் மோர் ஓவர் ஜடேஜாவோட ஃபீல்டிங் பயங்கரமா டீம் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸ்ல போறப்போ ஜடேஜாவோட ஃபீல்டிங் பயங்கரமா மிஸ் ஆகும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகும். பட் ஜடேஜா வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு பாக்குறாங்க, ஒரு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு இந்த வேர்ல்ட் கப் டெஸ்ட் சைக்கிளுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டனா பாத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அவருக்கு அந்த ஒரு இது கிடைச்சிருக்குன்றது ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒன் டே பாக்குறப்போ உனக்கு 10 மேட்ச் தான் இருக்கு, 10 15 மேட்ச் தான் இருக்கு. அவரோட பாடி ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு நல்லா ரெடியா இருக்கும். டெஸ்ட்டுக்கு வந்து ஜடேஜா மாதிரி ஒரு ஆள், எஸ்பெஷலி ஒரு பேட்டரா வந்து நிறைய தேவைப்படும். அண்ட் பெருசா ஜடேஜாவோட எக்ஸ்பிரஷன் வந்து ஓடி ஃபார்மேட்ல அஃபெக்ட் பண்ணாது, எஸ்பெஷலி இந்த ஃபீல்டிங்ல அஃபெக்ட் பண்ணும். அது தவிர பெருசா ஜடேஜாவோட கண்ட்ரிபியூஷன் ஒயிட் பால் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அது டெஸ்ட்டுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாக்குறேன். அதுலயே அவர் வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாரு. அண்ட் இப்ப ரீசெண்டா பார்த்து 100 கூட அடிச்சிருக்காரு. இன்னொரு 2 3 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாலே சச்சின் டெண்டுல்கரோட மேன் ஆஃப் த மேட்சே வந்து அதிகமாயிடும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஜடேஜாவோட எக்ஸ்பிரஷன் டசன்ட் அஃபெக்ட் ஹிம், எஸ்பெஷலி இது ஃபீல்டிங் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதுதான் நம்ம எவ்வளவு சொன்னாலும் கம்பீரோட ஆட்சி தான் சர்வாதிகார ஆட்சி. எஸ்பெஷலி அந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்களுக்கு வந்து விராட் கோலி ரோஹித் சர்மாவோட இன்புட்ஸ். நீ சொல்றது 2027 வந்து அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுக்கவே இல்லையா, நெக்ஸ்ட் இயர் கான்ட்ராக்ட் ரினியூவல் அப்ப தெரிஞ்சிடும்
நீ சொல்ற ஸ்பெகுலேஷன்ஸ் அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னமோ தோணுது, ஓடிஐக்கு வந்து கடைசியா இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க ஒரு ஃபேர்வெல் வச்சு, இல்லைன்னா இவங்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆமா ஒரு ஆமா. ஃபேர்வெல் கேம் வச்சுட்டு ப்ராப்ளி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பிரியான் சாரியா, அப்புறம் வந்து ரஜத் படிதரை பத்தி நம்ம பேசி ஆகணும். அவரும் நல்லா ஓடிஐல நல்லா ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து தெல் இன்க்ளூட் அண்ட் தெல் க்ரூம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இட் இஸ் பெட்டர் டு கோ. அவங்க ஃபோர்ஸ் பண்ணி நீ ஏன் வெளியே போன்ற போல அவங்களே சொல்றப்ப போறது நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு ஃபேர்வெல் கிடைக்காது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல இல்ல ஸோ மாப்பிள்ள, இப்ப என்ன கேட்டா ஃபேர்வெல் வந்து கொடுக்கலாம். எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மேட்ச் எவ்வளவு 365 நாள்ல 300 நாள் நம்ம மேட்ச் தான் விளாண்டுட்டு இருக்கோம். ஒரு மேட்ச் அவங்க இவ்வளவு பண்ண சாதனைகள், ரெக்கார்ட்ஸ், அவங்க இந்தியன் டீமுக்கு அவங்க பண்ண சாக்ரிஃபைசஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஒன்றும் இப்ப என்ன இப்போ 100 கோடி ரூபாய் காசா கேட்கறாங்க. ஒரு மேட்ச் அவங்க ஃபேன்ஸ் இதுல வந்து ஆடிட்டு போலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு கிரைம் யாருமே பண்ணல, அதை கூட தராத அளவுக்கு. அண்ட் டெஃபினெட்லி தீஸ் டூ கைஸ் வில் கம்ப்ளீட்லி தரோலி டிசர்வ் த ஃபேர்வெல். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, ஸோ அந்த ஃபேர்வெல் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த ஃபேர்வெல் வந்து 19th நவம்பரே நடந்திருக்கும். அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணியிருந்தா ஆப்வியஸ்லி அவங்க அங்கேயே வந்து நம்மளோட கெரியர் வந்து வின் பண்ணிருக்கோம். எப்படி 2024 வேர்ல்ட் கப்ல நடந்தோ அது அப்படியே நடந்திருக்கும். அது கிடைக்கலன்ற ஏக்கம் ரோஹித் சர்மாக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஹார்ட் ஹிட்டிங் இது, ஏன்னா அவ்வளவு டாமினேட் பண்ணி அந்த மாதிரி டீம் காம்பினேஷன் திருப்பி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே. ஸோ அதனாலதான் திருப்பி இவங்க இந்த ஓடியை திருப்பி பர்சீவ் பண்ணதுக்கு காரணமே அதுதான். பட் அது வந்து ப்ரிவைல் ஆகாம மறுபடியும் நடுவில் எண்ட் ஆகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க அவங்களா அவங்களா ஓகே இல்ல வேணாம் டீம் மூவ் ஆகட்டும்னா ஓகே. பட் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்கன்னா அது வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்க டீம் ஃபிட்டா இருக்காங்க, ஆட முடியுதுன்னா சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், தோனி ஆகட்டும், 2019 வேர்ல்ட் கப் ஆடுறப்ப தோனிக்கு 39 வயசுன்னு நினைக்கிறேன். ஸோ சச்சின் டெண்டுல்கர் ஆடுறப்ப 40 வயசு. ஏஜ் டசன்ட் மேட்டர் இஃப் த பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ். அவரு நல்லா ஃபிட்டா இருக்காரு, நல்லா பேட்டிங்ல கண்ட்ரிபியூட் பண்றாரு அப்படின்றப்போ ஏஜ் டசன்ட் மேட்டர் தான் எனக்கு வந்து. இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி செட் பண்ணி எங்களுக்கு இருக்க டீம் தான் வேணும்ன்றது வந்து தப்பா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எத்தனை பிளஸ் பிளேயர் 100 அடிக்க 200 அடிக்க வந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்காது செமிஃபைனல் ஃபைனல்ல. ஸோ அது வந்து ஒரு ராங்கான ஃபேக்டர். தேர் போஸ்டிங் டு தெம் டு டேக். ஓகே. அப்புறம் இதோட முடிச்சிடலாம், நிறைய பேசிட்டோம். சரி, ஓகே மக்களே, அடுத்த செகண்ட் டெஸ்ட் வரும். இன்னொரு ஒரு வாரம் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த 2 நாள் எல்லாம் சேர்த்து. ஸோ அதோட ரிவ்யூக்கு வரலாம். அண்டில் அண்ட் தென் வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மேடி அண்ட் விஜய். பை.